படத்த பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சுச்சு. டாக்டர் ஆகுறது எவ்வளோ கஷ்டம்ங்கிறது. சும்மாவா வச்சு செஞ்சுட்டானுங்க. கடைசியில நம்மளே அழுக வச்சுட்டானுங்கங்க. அந்த அளவுக்கு இந்த படம். நான் எந்த படத்த பத்தி பேசுறேன்னா, அஞ்சாமை அந்த படத்த பத்தி தான் பேசுறேன். படத்தோட ஹீரோவா இருக்கட்டும், அதுல வர சைடு கேரக்டரா இருக்கட்டும், அவனோட பையனா இருக்கட்டும், நொறுக்கி விட்டாங்க மனுஷன். என்னம்மா ஸ்கிரிப்ட், என்னம்மா ஒரு இது. நம்மளே நம்மளே இறங்கி, நம்மளே தியேட்டருக்குள்ள போயி, நானும் போராடுறேன்டாங்கிற அளவுக்கு போராடி நொறுக்கி விட்டாங்க. அந்த அளவுக்கு படம் டாப் மச்சு. இங்க நீட்டுங்கிற பேர்ல என்னென்ன சரி பண்றாய்ங்க, என்னென்ன அட்டூழியம் பண்றாய்ங்க, என்னென்ன மாரி செய்றாய்ங்கங்கிறத இந்த படத்துல அவங்கள விட அழகா யாரும் காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு படம் சான்ஸே இல்ல. இந்த படத்தோட கதைய சொல்றதுக்கு பதிலா, அந்த படத்த நீங்க தயவு செஞ்சு போய் பாருங்க அப்படின்னு சொல்லலாம். யார் யாரெல்லாம் உங்க இதுல டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கள போய் பாருங்க. ஏன்டா டாக்டர் படிக்கிறோம் அப்படின்னு நினைக்க வச்சுருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு படம் நொறுக்கி விட்டுருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த படத்த நீங்க யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஃபேமிலியோட போய் பாருங்க. அப்பதான் தெரியும் ஒரு எக்ஸாம்னா என்ன, ஒரு ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்தாலும் பரவால்ல. வெளிய போய் அவங்க எக்ஸாம் எழுதும்போது என்னென்ன பெயின் இது பண்றாங்க அப்படிங்கிறதையும் தெரியும். ஸோ தயவு செஞ்சு இந்த படத்த கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பாருங்க. அந்த அளவுக்கு ஒர்த்து. தயவு செஞ்சு போய் பாருங்க. பாய். நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் கல்விதாயா.